55 வாங்கி என் பூல்ல வைக்கிறோம், வேலை செய்கிறோம் பூல்ல வைக்கிறோம், தொழிலாளி பூல்ல வைக்கிறோம், ஏற்றவங்க லாரிக்காரன் பூல்ல 16 ரூபாய் கேட்டு உக்காந்துங்கிறான். அவன் பூல்ல எதுவுமே 16 ரூபாய் வைக்கிறோம். நடத்துகிற பூஜை எவனா வந்து பிரியா வந்து நடத்துகிற பூஜை எவனா வச்ச முறை சொல்கிறான், நடத்துக்கிடாங்க வந்து ஊமுங்கடான்றான். ஒரு தேவடியா பையன் கூட எங்கள் பிரியா வந்து நடத்துறதுக்கு ஆள் வரல. 40 ரூபா வாங்குறியா மூட்டிக்கு, 30 ரூபா வாங்குறியா மூட்டிக்குன்றான். இப்போ 3 லோடு ஏற்றிட்டு அதை வீட்டு கடை அடிச்சுட்டு நான் சஸ்பெண்ட் வாங்கிட்டு ஓடுறான் வீட்டுக்கு. இந்த 60 மூட்டை நெல் எனக்கு ஏற்றி விடு ஆட்டோவில்ன்றான். 3 லோடு போயிட்டு யார் விட்டு நெல் ஏற்றி அனுப்புறது 60 மூட்டை சொல்லுப்பா. இதோ ஒன்றும் மிச்சங்கிறதுக்கு இது எத்தனை ஷார்ட்டேஜ் வருமா? இப்போ இதுக்கு 60 மூட்டை நெல் ஏன் வைக்கிறது? இப்போ நாங்கள் கூட தான் நெல் போட்டோம். இந்த 80 நாள் ஆகுது. இன்னைக்கு யாருக்கு பதில் சொல்கிறீங்க? அன்றைக்கி 55 ரூபா வாங்கினீங்களா? அது போய் அதிகாரி போய் கவர்மெண்ட்டில் போய் கேட்கணும். நீங்கள் தானே வசூல் பண்ணீங்க. எங்கள் 55 ரூபா இப்போ அந்த அதிகாரி எங்களுக்கு பதில் சொல்கிறாரு. பணம் விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு உனக்கு லாட்ரி எழுதி கொடுத்துக்கிறேன். என்ன நீங்கள் தானே 55 ரூபா வசூல் பண்ணீங்க? 55 ரூபா வாங்கினாப்பா ரஜினி. அந்த பணம் யாராக இருக்கா பட்டோட பண்ணிருப்பா ஏத்தாந்து வச்சு உங்கள் வீட்டிலேருந்து விவசாயிங்களுக்கெல்லாம் 55 ரூபா கொடுன்னு வாங்கிட்டீங்க. இப்போ எங்களுக்கு துட்டு வராது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எல்லா கதெல்லாம் சொல்கிறீங்க. 55 ரூபா வாங்கினா வர போய் அதிகாரி போய் கேள்வி அவன் பில்லு வச்சு கொடுத்தாங்க. அங்கே போய் ஏங்க அதிகாரி கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாருங்க. யார் சென்டர்னா அவரை போய் கேளுன்றாங்க. எவன் பில்லு வச்சு கொடுத்தானே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. நாங்கள் காசு நீங்கள் தானே வாங்கினீங்க என்கிட்ட 55 ரூபா. உன்னை யாரு நாங்கள் 55 ரூபா கொடுத்து வாங்குறோம்? எங்கிட்ட நீ கொடுக்குற போடுற யார்? நீங்கள் தானே கேட்குறீங்க. நாங்கள் தான் கேட்குறோம். என்ன கொடுத்தா போடுறோம், கூலி கொடுத்தா வேலை செய்கிறோம். மூட்டை பிடிச்சி தைடானா தைச்சி கொடுக்குறோம், ஏற்றுறானா ஏற்றுறவனுக்கு லாரி ஏற்றி கொடுக்குறோம். நாங்கள் கூலிக்கு தான் வேலை செய்கிறாங்க உட்காந்துங்கிறவன். அவனே முதல்ல வச்சு நாங்கள் நெல்லை போட்டுட்டு ரைஸ் மில்லுக்காரன் இல்லை ஒரு மூட்டைக்கு உனக்கு 1,20,000 கொடுக்கணும். இந்த அப்போ பில்லு பட்டோட பண்ணல. நாங்கள் கூலி ஆளுகிட்ட அந்த வேலை வாங்குறது தான் நம்ம வேலை. பணம் வருது வராது அதிகாரி ஆச்சு நீ ஆச்சு. கூலிக்கு தான் 55 ரூபா வாங்கிக்கணும். நான் மூட்டை கேட்டு தான் தைச்சி ஏற்றுறோம். நீ 55 ரூபா கொடுக்கலாம். அந்த கூஜா நெல்லை நீயே அள்ளி நீயே அதிகாரி போல எவனா ஊம்பி தைச்சி எடுத்து போகிறான். போன வாட்டி வீட்டு கடை வச்சுட்டு போல ஒருத்தந்த அவுத்து நான் கீழே கோட்டில் கூலி கொடுக்கலாம் அவுத்து கடாட்டினேன். அந்த 12,000 கொடுத்தா அவன் பிறகுதான் நான் நெல் அலனேன். இப்பதான் சொல்றீங்க நீங்க அவுத்து உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல அது பூரா ஊரால் தான் 55 ரூபாய் வாங்குறவங்க தான் போல ஊத்து வாயில வைக்கிறான் நமக்கு. இப்போ பார்த்தா நான் தான் அவுத்து கொட்டணுன்றீங்க. ஆமா 55 ரூபாய் துடு கொடுக்கல கீழே அவுத்து கடாசனா. அப்புறம் எப்படி பண்ண போச்சு அந்த நெல்லை? ஆமா அப்புறம் துடு கொடுத்தா போ அலனா கூலி கொடுத்தா அலனா. 12,000 ரூபாய் எடுத்து அந்த ஆரம் கொடுத்தா அந்த பொம்பளை வாங்கிட்டு தான் நம்ம நெல் அல்றான். கூலியால கூலிக்கு தான் வேலை செய்கிறான். 55 ரூபாய் நீ கொடுக்கறது உன் கூலிக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். சம்மந்தமாக தான் 55 ரூபாய் கொடுத்து போடு. இல்லையா நீ ஆள் இட்டாது நீ உன் நெல்லை தூத்தினா போடு, தூத்தாதுனா போடு. வர அதிகாரி நீ பில்லு அடிக்க சொல்லி அடிச்சு உனக்கு கொடுக்க போறான் எடுத்தும் போ. இந்த முறை கூட தான் தூத்தா தான் வாரி காட்டாங்க. நான் கூட தான் பார்த்தேன். தார் பாய் வந்து எடுக்கும் போது செஞ்சுட்டு போனான். நான் வந்து பார்க்கும்போது ஒரு நெல் கூட தூத்தல. அப்படியே தான் நான் பார்க்குறேன் என் கண்ணில். நாங்கள் ஏதாவது 10 மூடி தூத்தி போடுறீங்க பார்த்தா அன்றைக்கி என் தார் பாய் தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். இங்கே போட்டு வச்சுருந்தேன். எந்த விவசாயி ஆளுக்கு விவசாயி தலைமையில எப்படி இப்போ அந்த மாதிரி வாரி காட்டுற நெல் இப்போ எப்படி போவோம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்களா? இப்போ இந்த மாதிரி தான் போவோம். மீதி தூத்தாதுனால தூத்தாம அப்படியே வாரி காட்டினாங்க. நான் பார்த்தேங்க. ஆமாங்க தூத்தாதுனால முளைச்சிருக்கோம். தூத்தாதுனால அது முளைக்கல. வந்து அது செக்காயிடுச்சு நனைஞ்சு போச்சு. அதனால லோடு போட்டு அது முளைச்சி போச்சு. அவ்வளோதான். லோடு போட்டு போயின்னு இருந்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. லோடு தான் அப்படியே